இறை இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் திருப்பெயராலே இந்த காலை வேளையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன ஆண்டவரே, இரவு முழுவதும் கிருபையா எங்களோடு இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தினீர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை ஜீவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களை நிரப்பியருளும். இந்த நாளில் நாங்கள் புதிய ஆண்டவரே உற்சாகத்தோடு உடைய வார்த்தைகளை கேட்டு ஜபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். அடியாரின் குழுவையும் எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் 621வது பாடலாகிய நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகின்றார் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 621வது பாடல். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். குருதி சிந்தும் நெஞ்சும் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சும் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், தங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 25ஆம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்திற்காக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி, அது எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள பகுதிகள். நாம் இந்த புத்தகத்தினுடைய முகவுரையை நேரத்தில் பார்ப்போம். புலம்பல் என்னும் இத்திருநூல் 5 எபிரேய அகர வரிசையாக கவிதைகளால் ஆனது. கிமு 586 எருசலேமுக்கு நேரிட்ட பேரழிவையும் அதன் தொடர் நிகழ்ச்சியான நாடு கடத்தப்படுதலையும் பற்றிய புலம்பலாக இது இருக்கின்றது. எரேமியாவின் கால சூழ்நிலையில பின்னணியாய் கொண்ட நூலில் அவலச்சுவையை மேலோங்கி நிற்கிறது. ஆயினும் கடவுளின் அருளினால் கிடைக்கவிருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையும் ஆங்காங்கே வெளிப்படுகிறது. இக்கவிதைகள் மேற்குறிப்பிட்ட பேரழிவின் நினைவு நாளுக்கான நோன்பு வழிபாட்டில் யூதர்களால் ஆண்டுதோறும் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் எருசலேமின் துன்பங்கள், எருசலேமுக்குரிய தண்டனை, தண்டனை தீர்ப்பும் நம்பிக்கையும், வீழ்ச்சியுற்ற எருசலேம், இறைவனின் இரக்கத்திற்காக வேண்டல் என்ற காரியங்கள் எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்கின்றோம். குறிப்பா இந்த அதிகாரங்கள், இதில் இருக்கின்ற எல்லா அதிகாரங்களிலும் ஆண்டவருடைய தீர்ப்பையும் தண்டனையும் பற்றியும் வாழ்வை பற்றியும் பேசுகிறது. நாம் பார்க்கின்ற 3ஆம் அதிகாரத்தில் தண்டனை தீர்ப்பும் நம்பிக்கையும் என்ற தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 22ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, ஆண்டவரின் பேரன்பு முடிவு உறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்று ஆரம்பிக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரின் பேரன்பு என்று சொல்லுகிற போது எபிரேய பாஷையில நம்ம நிறைய முறை பார்த்திருக்கிறோம். எசது என்று சொல்லப்படுவார் சொல்லுகிற வார்த்தை. எசது என்று சொன்னால் குடல் துடிக்கின்ற அன்பு. குடல் துடிக்கின்ற அன்பு. எப்படி ஒரு தாய் தன் குழந்தையின் மேல அதீத அன்பை வைத்திருக்கிறாளோ, அதுபோல மிகப்பெரிய அன்பை கடவுள் நம்மீது வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை தாய் நம்மை மறந்தாலும், தந்தை நம்மை வெறுத்தாலும், உலகமே மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர், இதோ இந்த அன்பு பேரன்பு, அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாத அன்பாய் இருக்கிறது. அதனால்தான் சொல்றாரு, அந்த அன்புக்கு முடிவில்லை, அந்த இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ கடவுள் மக்களை நேசிக்கிறார். அவருடைய எண்ணம் என்னன்னா அழிப்பது அல்ல. நிறைய நேரத்துல கடவுள் இந்த மாதிரிலாம் சொல்றாருன்னு உடனே அவர் அழிச்சிருவாருப்பா, அவர் முடிச்சிருவாருப்பா அப்படின்னு இல்லை. அவர் அழிக்கின்றவர் அல்ல, அழிக்கிறதற்கு அவர் கொஞ்சம் கூட விரும்பாத கடவுள். ஆமென். அவர் முழுமையாக மக்களை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் இங்கே அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லுகிறார். அந்த இரக்கம் தீர்ந்து போகவில்லை என்று சொல்லுகிறார். அது காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லுகிறார். காலைதோறும் அந்த இரக்கத்திற்கு என்ன இருக்குதா? புதுமை இருக்கிறது, புதுப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம மேல புதிய புதிய கிருபைகளை தருகிறார். நேற்று இருந்தது வேற, நேற்று நிறைய பாவம் பண்ணோம், அக்கிரமம் பண்ணோம், அது கோபப்பட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் அந்த கோபம் இன்னைக்கு காலையில தொடராது, அது அன்பாய் மாறி போகும். அல்லேலூயா. அதான் அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய நண்பர்களும் சரி, நம்முடைய மனைவி மக்கள், குடும்பத்தின் மக்கள், உறவுகள் எல்லாமே நாம் செய்த தவறை மீண்டும் மீண்டும் என்ன சொல்வாங்க? சுற்றி காண்பித்து கொண்டே இருப்பார்கள். அதான் இன்றைய உலகம் செய்கின்ற மிகப்பெரிய காரியம். மீண்டும் மீண்டும் அந்த தவறை சுட்டி காண்பிப்பாங்க, நம்முடைய மனசை நோவடிப்பாங்க, அதை மறக்கவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதியதா இருக்கிறது. அவ்வளவு பெரிய அன்பு பார்த்தீங்களா?
அவருடைய அன்பு காலைதோறும் புதியதா இருக்கிறது, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எப்படி காலையில எழுந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம ஒரு ஏரை பிரீத் பண்ணும்போது ஃபீல் பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ், அவருடைய அன்புல ஃப்ரெஷ்னஸ், அவருடைய கிருபையில ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது பிரியமானவர். ஆகவே புதியதான கிருபையில திளைத்து ஓங்கி வளர கர்த்தர் கிருபை தருகிறார். அது பெரிதும் நம்பிக்கைக்குரியதா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது, ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்லுகின்றது, எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கிறேன். ஆண்டவர் தான் நம்முடைய பங்கு. இன்றைக்கு நம்முடைய பங்கு எங்கெங்கயோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம அலைந்து தெரிகிறோம். உலக பிரகாரமான ஆசை, இச்சை, பணம், பேராசை எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனா இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பங்கு அல்ல. எது நம்முடைய பங்கு? கடவுளே நம்முடைய பங்கு. ஆமென். இல்ல, சங்கீதம் 16 கூட 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரே என் பங்கா இருக்கிறார், என் வாழ்க்கையின் பங்கா இருக்கிறார், எனக்கு ஏற்படுத்தி தருகிறவர் அவரே என்று சொல்லுகிறார். இயேசு ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒரு பங்கு இருக்குது பார். என்ன அந்த பங்குனா, என்னுடைய பாத்திரத்துல நீங்க பானம் பண்ண முடியாது, உங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்றார். உடனே சீடர்களுக்கு கோவப்படுறாங்க, என்ன ஆண்டவரே, நான் உங்க கூடவே இருக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் செய்யறோம், ஊழியம் செய்யறோம், எங்களுக்கு பங்கு இல்லைன்றே. ஆமாப்பா, நான் சிலுவையில மரிக்க போறேன், நீ மரிப்பியா? நான் ரத்தம் சிந்த போறேன், இந்த உலகத்துக்கு என் உயிரை கொடுக்க போறேன், நீ கொடுப்பீங்களா? உடனே அமைதியாயிடுறேன். சொல்றாங்க, நான் கொடுப்போம் சொல்லலாம்பா, ஆனா செய்யறது கடினம் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பங்கு என்பது நம்முடைய பாவம், நம்முடைய நரகம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிசாசுகளை எல்லாம் துரத்தி அவர் விடுதலை தருகிற பங்கா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல நமக்காக அவர் மரித்தாரே, அதுதான் பங்கு. நமக்காக உயிர்த்தாரே, அதுதான் பங்கு. இல்லையா? இன்னைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நாம் அவரோடு உறவுகளா இருக்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வி. பொதுவா நண்பர்களை ஒரு சில இடங்களில பங்கு என்று அழைப்பார்கள். ஏன்னா அது ஒரு ஒரு உரிமையாக, அன்பாய் அழைக்கப்படுகிறது. அது போல நம்முடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கிறார் ஆண்டவர். அது ரொம்ப அழகா நமங்க பார்க்க முடிகிறது. எனவேதான் சொல்றாரு, நான் அவரில் நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன். இந்த வார்த்தை பாருங்க, அடிக்கடி வருது, நம்பிக்கை கொள்ளுகிறேன், நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று வந்துனே இருக்குது. ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவரிடத்துல அடைக்கலம் போகும் மனுஷன் பாக்கியவான், ஏனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாருக்கும் நல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாம் கெட்டவங்க, நம்முடைய எண்ணங்கள் கெட்டது, நம்முடைய வாழ்க்கை கெட்டது, நம்ம அநேகருக்கு தீமை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்மால நிறைய பேருக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஏராளமான நன்மைகளை இந்த காலை வேளையில நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்கள், நாம் நியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நம் நியாயமாய் உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள். ஆண்டவருடைய அந்த கிருபைனாலே, அவர் நல்லவர் என்பதனாலே நாம் ஜீவனோடு இருக்கின்றோம். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கு இல்லையா? அவரை தேடுவோருக்கும் அவர் நல்லவர், அவரை நம்பிக்கை வைப்போருக்கும் அவரை தேடுவார். அவர் எல்லாரும் தேடுறாங்க. பால சிங்கங்கள் குறைவடைந்து பட்டினியா இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமோஸ்ல சொல்றார் 5ஆம் அதிகாரத்துல, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஏன்னா ஆமோஸ் காலத்துல மக்கள் கடவுளை தேடாம பணம் 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 தேடி ஓடினே இருக்கிறாங்க. மக்களை ஏமாத்துறாங்க, கள்ளத்தராசு, ஏழைகளை ஒரு ஜோடி செருப்புக்கு விற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு மோட்சம் கிடையாது, உங்களுக்கு பரலோகம் கிடையாது, உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு தான், உங்களுக்கு அழிவுதான் வருகிறது. ஆனால் நீங்க மாறாக ஏழைகளை ஒடுக்காமல் அவங்களிடத்துல அன்பு செய்து அவங்களுக்கு உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு நான் வாழ்வை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord of Social Justice, இல்ல, சமூக நலன் மேல் அக்கறை கொண்ட ஆண்டவர். அதான் சொல்றார், ஆண்டவர் அருளும் மீட்புக்காக அமைதியுடன் காத்திருப்பதே நலம், அவருக்காக அமைதியாய் காத்திருன்றார். வெயிட் ஃபார் த லார்ட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்காம, ஆண்டவர் எனக்கு செய்யல, ஆண்டவர் எனக்கு செய்யல, ஆண்டவர் எனக்கு செய்யலன்னு குறை சொல்லனே இருக்கிறோம். ஆனால் அங்கே அழகா சொல்றாரு, எரேமியா சொல்றாரு, வெயிட் ஃபார் த லார்ட், கடவுளுக்காக காத்திரு, அவர் உனக்கு நன்மை செய்கிறவர், உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற தீமைகளை எடுத்து போடுவார் என்று சொல்றார். அவருக்காய் காத்திருப்பது நலம், இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது, அவரே அதை அவர்கள் மேல் வைத்தார், எனவே தனிமையில் அமைதியாய் அவர்கள் அமரட்டும். இல்லையா? இளமையில சுமை சுமப்பது ஈஸி தான். வாலி பிள்ளைகளா இருக்கும்போது கடுமையா உழைத்து பணம் சேர்த்து வைப்பது நல்லது. ஆனால் வயசான காலத்துல அதை செய்ய முடியாது என்றார். ரொம்ப அழகா சொல்றார் பார், இது எவ்வளவு சத்தியம்.
இன்னைக்கு நிறைய பேர் இளமையில படிக்கிறத விட்டுட்டு வேலை செய்யறதை விட்டுட்டு ஊர் சுத்தின்னு மக்களோடு மக்களாக வாழ்றாங்க. ஆனால் கடைசியா ஒரு திருமணமாகி குழந்தைகள்லாம் பிறக்கும் போது வேலை இல்லாத கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை, தம்பதிகளை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே காலை வேளையில நம்ம இளமை காலத்துல என்ன பண்ணலாம்? சுமைகளை சுமந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். அடுத்து சொல்றார், அவர்களின் வாய் புழுதியை கவட்டும், நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்கலாம், தங்களை அறைபவர்களுக்கு கன்னத்தை காட்டட்டும், அவர்கள் நிந்தைகளால் நிரப்பப்படட்டும். இது தண்டனை தீர்ப்பை பற்றி சொல்லுகிறோம் இல்லையா? இந்த மக்கள் கடவுளுக்கு விரோதமா செய்யறதுனால ஆண்டவர் அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு ஒரு ஒப்பு கொடுக்கிறார் பார்க்கும். இங்க அதுவும் குறிப்பா கன்னத்தை காட்டட்டும் என்ற இந்த வார்த்தை இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம பிரதிபலிக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? அவர் சொல்றார், ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று ஆண்டவர் போதிக்கிறதை நம்ம பார்க்கணும். என் தலைவர் என்றுமே கைவிட மாட்டார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு அழகான வார்த்தை பாரு. என் தலைவராகிய ஆண்டவர் என்றுமே கைவிட மாட்டார். அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். மனமாற அவர் மானிடரை வருத்துவதும் இல்லை. அவர் மனமாற ஆண்டவரை வருத்துவதும், அவர் கடவுள், அவர் மனம் மாறலாம் மாட்டார் என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் நாமும் இந்த அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்வோம். ஆண்டவருடைய கிருபை அது புதிதாய் காலை நேரத்தில் புதிதாய் இருக்கிறது. அது அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையோடு நம்ம வாழ தூய ஆவியானவர் தாமே நம்ம வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் 25ஆம் நாளுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன மாதங்கள் எல்லாம் கிருபையா எங்களை காத்தீர், இரவெல்லாம் காத்தீர். நன்றி ஆண்டவரை. கொடுத்து வர நல்ல மழைக்காய் நன்றி. இன்னும் நிறைய மழையை எதிர்பார்க்கிறோம். என்னுடைய புல் பூண்டுகள் செழித்து என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை செழிப்பா இருக்க கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கேட்டோம். உடைய கிருபை காலைதோறும் புதிதா இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாள் அது ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. உடைய பேரன்பு பெரிதா இருக்கிறது. உண்மையிலே நம்பிக்கை வைப்பவர்களுக்கு நீ நல்லவரா இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தாரும். இந்த காலை நேரத்துல இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை தார், விடுதலையை தார். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ கட்டுகள், அக்கிரம கட்டுகள், ஆண்டவர் வியாதி என்கின்ற கட்டுகள், கடன் பிரச்சனைகள் என்ற கட்டுகள், பாரங்கள், ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து மாற்றி சமாதானத்தை என் தேவன் ஏற்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். விடுதலையை தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த காலை நேரத்துல இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்காக, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக, இப்படி தமிழ்நாட்டுக்காக, ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் அமைதி, சமாதானம், சந்தோஷமா இருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் இந்தியர்கள் உடன் பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ கிருபைத்தார். சாதி, மதம், இன, மொழி பேதமின்றி ஒற்றுமையாய் வாழ கிருபைத்தார். உலக நாடுகள் அமைதியா இருக்கட்டும் ராஜா. இதோ நம்முடைய ஊழியர்களை, நம்முடைய பாஸ்டர்ஸ், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை, லுத்ரன் திருச்சபை, சிஎஸ்ஐ, ஆண்டவர் ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெத்தடிஸ்ட் திருச்சபை, இண்டிபெண்டன்ட் திருச்சபை, எல்லாரும் இந்தியாவில் ஊழி செய்யறாங்க. எல்லாருடைய ஸ்தாபனங்களையும் ஆசை. குறிப்பாய் என்னுடைய தாய் திருச்சபையாக ஆண்டவர் இந்திய சுவிசேஷ லுத்ரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காகவும், என்னுடைய ஆண்டவரே அருமையான நிர்வாகத்தை ஆண்டவர் செய்து வருகிற என்னுடைய ஆம்பர் சபை சங்கத்தின் ஆண்டவரை பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவர் ILC பொறுப்பாளர்களுக்காக, 3 சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாய் என்னுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே பெதஸ்தா மருத்துவமனைக்காக சிறப்பாய் ஜெபிக்கிறோம். திறக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் அதை திறக்கும்படியான என் தேவனே வழிவகைகளை திறக்கும்படியாக நான் ஜபிக்கிறோம். இளையன்ற அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே அவரை பலப்படுத்தும், தேவையை சந்திய ராஜா. தொடர்ந்து சினாடும் ILCயும் இணைந்து இந்த காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தார். விசேஷமா இந்த நாளிலே ஆண்டவரே எங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறைகளுக்காக ஜபிக்கிறோம். ரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ளும், வழி நடத்தும். அவருடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும். ஆண்டவர் ஊழியங்களை ஆசீர்வாதம். என்னுடைய ஜான்சன் சார் குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். இந்த பிராட்காஸ்ட் செய்கிற போது இப்படி கிருபை தங்கியிருக்கட்டும். குறிப்பா இந்த நாளில் ஆண்டவர் பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான டாக்டர் பிரேம்தாஸ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். கண்கடியா லுத்ரன் திருச்சபையினுடைய பொருளராக அவரை இந்த வருஷத்துல ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அவருடைய பிறந்த நாளிலே அவரையும் அவருடைய அன்பு துணையாரும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரை குறிப்பாக கொடுத்திருக்கிற பொறுப்பை சரியாக செய்து திருச்சபைக்காக உழைக்கவும், அவருடைய ஊழியத்தை செய்யவும் கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த ஆயுசு நாட்களையும்
ஐயாவுக்கு நீ தந்து வழி நடத்துங்க. அதே போல அன்பு மகன் வெலங்டன் ஜெயக்குமாருக்கு ஜெபிக்கிற நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது மகனை ஆசீர்வதிங்க. இறை ஞானத்தை தாருங்க. பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து அவன் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாருங்க. ஆண்டவருடைய ஞானத்தை தந்து மகன் நன்றாய் படிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் தர வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவர் நாளில யார் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாரோடு இருக்கட்டும் ராஜா. குறிப்பாக பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். படுக்கையில இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய ஆண்டவரை அருள் திரு நிக்சன் ஐயருக்காக, அருள் திரு BGS ராஜ்குமார் ஐயருக்காக, இப்படி அருமையான அன்பு ஐயா மாரியப்பன் அவர்களுக்காக, லோ HP அவர்களுக்காகவும், டாக்டர் தீபா கீமோதெரப்பி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனமா இருக்கிறாங்க, குணமாக்க கர்த்தர் நானே, இப்படி பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இப்படி கண்ணீரை கேட்டு பார்த்து ஆண்டவரே இதோ இப்படி கவலை கஷ்டங்கள் நோய்கள் வியாதிகள் எல்லாம் மாற்றி சீக்கிரமாக பெற்று உமக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இப்படி திவ்ய பிரசன்னம் இந்த நாளோடு தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே இதோ இந்த நாளிலே கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எல்லாருடைய இல்லங்களிலே புதிய ஆண்டவர் கிருபையாலே புதிய ஆசீர்வாதங்கள் நிரப்பி அருளும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த இணைக்கும் நம்மளோடு கூட இருப்பதாக.